திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு வர்றாரு. விஜய் அரசியலுக்கு வந்து 1.5 ஆண்டு காலத்துல அதிமுகவை பின்தள்ள பாக்குறாரா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. தவேகா வந்து ஒரு இத்தனை பெர்சன்ட் ஓட்டை வந்து நிர்ணயிக்கலாம். அதுக்காண்டி மலையோட மடு மோத முடியாது, அந்த மாதிரி தான் கதை. அது மலை திமுக, அதிமுகவும் மலை, 2 மலைக்கு இடையில எப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சீமானும் விஜயும் ஒரே மாதிரி ஒரு 7% 8% வாங்குவாங்க, இவ்வளோதான் வாங்குவாங்க. இதுதான் பாதிப்பாகும், 2 கட்சிகளும் பெரிய பாதிப்பாகும். ஆமாம், ஏன் நையா நானா அப்படின்ற மாதிரி வரும். நீ முந்திரியா நான் முந்திரியா, இவங்க தான் ஓட்டை பிரிக்கிறது. பிரிக்க திமுகவுக்கு தான் சாதகம் அமையும். இது அதுதான் உண்மை. அப்ப வந்து திமுகவுக்கும் விஜய்க்கும் போட்டி இல்ல, சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டின்றீங்களா? ஆமாம், இவங்களாம் பிரசன்ட் கணக்கில் வர்றவங்க தானே. 40% 30% வர முடியாது, சான்ஸே கிடையாது. இதுதான் உண்மை. 2026 வந்து டிவிகேக்கு வந்து திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் போட்டின்னு சொன்னால், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தார் கார்த்திக். அவர் சொன்னார், நாங்கள் வந்து 2016 நான் தான் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு. சரத்குமார் கட்சி ஆரம்பிங்க அதை தான் சொன்னார், விஜயகாந்த் கட்சி ஆரம்பிங்க அதை தான் சொன்னார். இவர் அதை தான் சொல்கிறாரு. இந்த நாளைக்கு ஒருத்தன் ஆரம்பித்து வந்தாலும் அதை தான் சொல்ல போகிறான். நம்ம அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி மக்களுக்குள்ள பிரச்சனையை பேச இந்த மடைங்களுக்கு டைம் கிடையாது. இவங்கள பெருசாக்கி அதுக்கு பின்னாடி ஒரு பைத்தியக்கார கூட்டம் சுற்றி தெரியுது. ஆமாம், கோடீஸ்வரர்களே சர்வசாதாரணமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கானுங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன ரெய்டு நடக்குது ஒரு மந்திரி வீட்டில் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் தான் ரெய்டு நடக்கணும். ஒரு மந்திரி வீட்டில் ரெய்டு நடக்குதுன்னா 23 இடங்களில் சோதனை அப்படின்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு இங்கே கீழ்த்தரமாக போய்கிட்டு இருக்கு அரசியல். இவங்க பின்னாடி ஏன் கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு, எப்படி கூட்டம் கூடுறதுக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க, எல்லாமே அதில் வந்து அதை பற்றி பேசுனா இன்னைக்குள்ளே பேசிகிட்டே இருக்கலாம். யார் என்ன ஏது பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ ரொம்ப பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக திங்க் பண்ண வேண்டியது. எல்லா கட்சியும் அப்படித்தான் சொல்லும். சீமான் சொல்கிறாரு எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு, ஏடிஎம்கே சொல்லுது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு. அதே மாதிரி இவரும் சொல்கிறாரு, அவ்வளோதான். இதில் வந்துட்டு ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் போட்டியும் அல்ல, ஒரு நின்று தன்னுடைய பலம் எவ்வளோங்கிறத நிரூபிச்சாதான் இவருக்கு டிஎம்கே போட்டியா இல்லை வேறு எப்படியும் அப்படிங்கிறது தெரியும். ரசிகர்கள் தான், ரசிகர்களுடைய இதெல்லாம் வந்துட்டு கூட்டமெல்லாம் எல்லாத்துக்கும் உள்ளது தான். நாளைக்கு வந்துட்டு ஒரு அஜித் போனாலோ இல்லை ஒரு நயன்தாரா போனாலோ இதை விட வந்துட்டு டபுள் மடங்கு கூட்டம் கூடும். அதை வச்சு இதெல்லாம் ஓட்டாக மாறுன்னு சொல்ல முடியாது. இவர் ஒரு திரைப்பிரபலம், இவரை பார்க்குறதுக்காக வேண்டி வர்றாங்க. எம்ஜிஆர் மாதிரி வந்துட்டு தன்னையை வந்துட்டு காட்டிக்கிறதுக்கு இவர் விரும்புகிறாரு. எம்ஜிஆர் வந்துட்டு ஒரு 10-20 வருஷம் ஒரு அரசியல் கட்சியில் இருந்து அனுபவப்பட்டு அங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு அரவணைச்சிட்டு அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு தனி கட்சி தொடங்குறாரு. இவர் வந்துட்டு எந்த விதமான அனுபவம் இல்லாமல் திடீர்னு வந்து தொடங்குறாரு. இவருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு ஓட்டு விழுகிறதுக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதிகபட்சம் ஒரு 5% வாங்கலாம் தன்னுடைய ரசிகர்களை வச்சு. மற்றபடி வந்துட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உள்ளே போகிறது கூட கஷ்டம்தான். ஓடாது ஜனம். யார் இதை சொன்னார விஜயகாந்திய இதில் கர்மாச்சந்திரன் பேர் திருப்பதி போய் வரேன். விஜயகாந்திக்கு ஜனம் கூட்டம் போட்டுக்கிறாங்க. அங்கே கையில் இருக்கிற ஜனமெல்லாம் நடிகராச்சம் ஓடாது ஜனம். யார் விஜயகாந்தி ஓடாது மேலே ஏறினாரு. ஓடாது யாருன்னா அவரு என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தனை பிடிச்சி தள்ளிட்டாரு. நான் பஸ் இருந்து பார்க்குற பஸ் டிராஃபிக் ஆகி போச்சு. திருப்பதிக்கு போய் வரேன். யார நான் பிடிச்சி தள்ளிட்டாரு. அப்புறம் பேசினேன் சொன்ன மாதிரியா நம்ம டாப் பேசவா கூட்டம் யாரும் ஒரு மகன் நாடு கூட்டம் போட்டேன்னா நடிகர்கள் வந்தாங்க யாரும் கூட்டுவாதே கூடுமா கூடாதா? அதே மாதிரி தான் வர நடிகருங்க. ஆனால் ஓட்டு வராது, ஓட்டு செஞ்சிடும். ஆனால் பங்கிடுவாங்க ஓட்டை. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தான் போட்டி. நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலால் இவரெல்லாம் வந்து அனுபவத்தில் பாதி கூட கிடையாது. கூட்டம் கூடனா வந்துடுமா? விஜயகாந்துக்கு தான் கூட்டம் குடிச்ச முதலில் அவ்வளோ கூட்டம் குடிச்சு விஜயகாந்த் வந்துட்டாரா? அண்ணா திமுகன்னு ஒரு கட்சியில் கூட்டணி வச்சு தான் 27 சீட்டு பிடிச்சாரு. தனிப்பட்ட முறையில் அவர் விருதாச்சலத்தை மட்டும் தான் வந்தார். சரிங்களா?
ஒரு 10 கட்சியை வச்சுருந்தார் கூட. மக்கள் நல்லா கூட்டிட்டு ஆரம்பித்தார். என்ன ஆனார்? எல்லா தொகையிலும் டெபாசிட் போச்சு. சரிங்களா? அதிமுகவா திமுகவா, திமுகவா அதிமுகவா, இதான் மாஸ். இவங்கெல்லாம் சும்மா டூப்பு. நீ டூப்பு போட்டு வேஷம் கட்டணும் நடக்காது. என்ன சொல்கிற மக்களே, உங்களுக்கு தெரியுமாண்டா? என்னடா கதை இது? நீலாம் ஆசைப்படலாமா? பொண்டாட்டியை வச்சு வாழ வக்கில்லாத நீ எப்படி ஆசைப்படுவ? ஆமாம், இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து இப்போ எதுவும் அந்தளவுக்கு பலமான கட்சி எதுவும் கிடையாது. அதிமுகவும் வந்து ஜெயலலிதா இருக்கிறவர்களும் இது வந்து நான் வந்து கட்சியிலேயே இதுலேயே பேசலை, ஒரு பொதுவாக என்னோடய கருத்து கணித்து தான் நான் சொல்கிறேன். ஜெயலலிதா இருக்கிறவர்களும் மக்களுக்கு தெரிஞ்சது ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே. உங்களுக்கே தெரியும், காலகாலமாக இதான் கொண்டு வராங்க. ஒன்று இது ஜெயிக்கும் இல்லைனா இது ஜெயிக்கும். இதை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் வராது. இப்போ வந்து அதிமுக வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஜெயலலிதா போன பிறகு அவங்க இது அந்தளவுக்கு இல்லை. அதனால் இப்போ வந்து திமுக கட்டபடியாக வந்து விஜய் வந்து ரசிகருக்கும் கொஞ்சம் கூட்டம் தாச்சிறதுனால இப்படி ஒரு கணிப்பு இருக்கலாம். அப்போது விஜயும் வளர்த்து விட்டு அவர் இருக்கிறதுக்கு மேலே பெருசாக சேர்த்துக்கிட்டு போட்டோம். அவருக்கு சினிமாவில் வர்ற வருமானம் பத்தலை போகுது. கொஞ்சம் கெத்தாக அப்படி உட்காரணும்னு பார்க்குற அவருக்கும் அந்த ஆசை இருக்கிறது. லட்டு தின்ன ஆசை இருக்குது. சாப்பிட்டு போட்டு. ஆனால் பைத்தியக்கார கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த பைத்தியக்காரங்களாம் வந்துக்கிட்டு தான் இருப்பானுங்க. ஏழை ஆகிட்டே போவான். கடைசியில் இருக்கிற கோமணத்தையும் அவுத்துட்டு விட போகிறாங்க மொத்தமாக. இந்த கட்சியிட பின்னாடி போகிற சுள்ளாயங்களுக்கெல்லாம் வந்து புத்தி இருக்கா இல்லையான்னு தெரில. இன்றைக்கி உள்ள நிலைமையில் வந்து படிச்சுட்டு இருக்கவனுக்கு வேலை கிடையாது. பைத்தியக்காரங்க இவங்க இந்த மாதிரி இப்போ ஆட்டம் பாட்டம் பண்ணிக்கிட்டு பின்னாடியே சுற்றுனாங்கன்னா இவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? இவங்களோட எதிர்காலத்துக்கு என்ன வழி இருக்குது? எனக்கு ரசிகர் மன்றமே வைக்காதீங்கன்னு சொல்லி கேரளாவில் உள்ள மம்முட்டி சொன்னார். அந்த மாதிரி இங்கே உள்ள நடிகர்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கா? எவனுக்காவது ஒருத்தனுக்கு இருக்கா? ஏன்னா இவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது, நம்மளும் ஒரு நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம். ஏன்னா இவங்களோட மூலதனமே வந்து இன்றைக்கி என்னென்னா சினிமாவில் நடிப்பு ஒரு குறைஞ்சபட்ச தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் எலெக்ஷனில் குதித்து தலைமையை பிடிச்சிடணும். அதிமுக பண்ணுறதெல்லாம் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அதிமுக பண்ணுறதெல்லாம் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போது அம்மா இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அந்த கட்சி அவங்க ஒண்டியாக சொன்னாங்க, எனக்கு எந்த கூட்டணியும் வேணாண்டா, எதுவுமே எனக்கு வேணாம், நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு தனியாக நின்று மோடியா லேடியான்னு கேட்ட ஆள்கிட்ட கேட்டவங்க அந்த கட்சி உருவாக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த கட்சி இப்படியா இருக்குது? நீங்களே சொல்லுங்கள், அந்த கட்சி இப்போ வந்து இருக்கிறது அப்படியா இருக்குது? அவங்க இருந்த போல் இருக்குதா கட்சி? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, அப்போ இல்லைனாக்கா அது உண்மையாக தானே இருக்கும். அவன் ஓட்டை வந்து இழுக்கதான் செய்வார். சொல்லுங்கள், இருக்கட்டுமே. டிவிக்கும் திமுகவோ போட்டியாக இருக்கட்டுமே, சந்தோஷம் தானே, ரொம்ப சந்தோஷம் தானே. அதாவது வரும் ஆரம்பிச்சிருக்காரு, வரட்டும், நல்லபடியாக வரட்டும். தமிழ்நாடு ஆளணும்னு நினைக்கிறாரு, ஆளட்டும். அவர் சொல்கிற ஃபஸ்ட்டு கொள்கையை சொல்லட்டும். திமுகன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதுபோல் ஒரு கொள்கையை சொல்லட்டும். கொள்கையை சொல்லிவிட்டு மக்கள் நான் இதை செய்வேன்னு சொல்லட்டும். ஆளட்டும் தம்பி. நீங்கள் கூட வந்தால் கூட நீங்கள் கூட ஆளுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. இது நான் நாடுனா ஏன் நாடா? 8 கோடி 9 கோடி ஜனங்க நாடு இது. யார் வேணால் ஆளுங்க, நான் மக்களுக்கு நல்லது செஞ்சால் சந்தோஷம். அவ்வளோ. கலைஞர் வந்து அல்லைக்காரு ஆட்சி அல்லைக்கு பால்வா மந்திரி கூட பார்த்தாரு. அதில் பொழுத காலம் புல்ல வாழை கண்டு வச்சா கண்டு பொழியுது. அப்படி தான் வரும். எப்படி இவர் வந்து நடிகர் கூட்டம் நிறைய காட்டுது. இவருக்கு வந்து அனுபவம் இருக்குது. கல் முள் சேருக்கு மொத்திச்சு பார்த்துட்டு வந்துக்கிறாரு. யாரு? முகசாமி. எவ்வளோ தான் வந்தாலும் ஆளாட்சி கையில் இருக்குது. வல்லட்டவும் பார்த்தாரு, காலையும் பார்த்தாரு, ஏரியும் பார்த்தாரு, சந்தத்தையும் பார்த்தாரு, அப்பா பார்த்தாரு. அதெல்லாம் புல்ல பார்க்கணும். அப்படி தான் வரும். வாழ்க வாழ் தான் வரும்.